நான் ஆர் சந்திரமௌலீஸ்வரன், சென்னை ஃப்ளா டெக்னாலஜிஸிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் 100 லிட்டர் தண்ணீர் கூட்டல் 80 மில்லி லாம் சிடி, அதாவது லாம் சிடி தண்ணீர் கலவையை எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். ஒரு 100 லிட்டர் பிளாஸ்டிக் முற்றிலும் காலியான டிரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் இந்த டிரம்மில் 98 அல்லது 100 லிட்டர் தண்ணீர் எடுக்கவும். லாம் சிடி பாட்டிலை ஒரு முறை குலுக்கவும். ஒரு பெரிய அளவிடும் கப்பில் சரியாக 80 மில்லி லாம் சிடி எடுக்கவும். இந்த 80 மில்லி லாம் சிடியை 100 லிட்டர் தண்ணீருக்கு மேல் டிரம்மில் ஊற்றவும். லாம் சிடி பாட்டிலை மூடவும். லாம் சிடி பாட்டிலின் மேல் அளவிடும் கப்பை வைக்கவும். அளவிடும் கப்பையோ அல்லது லாம் சிடியையோ தண்ணீர் தொடக்கூடாது. அவைகளை விலக்கி வைக்கவும். இப்போது 1 நிமிடத்தில் அதை 2 அங்குல தடிமன் கொண்ட கனமான பிளாஸ்டிக் பைப் அல்லது 2 அங்குல மரக்கொம்பினாலோ கலக்கவும். இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி சரியாக 8 முறை கலக்கவும். 8 முறை மட்டும் எப்படி கலக்குகிறேன் என்று பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அவ்வளவுதான். இப்போது 100 லிட்டர் லாம் சிடி தண்ணீர் கலவை ஸ்ப்ரே செய்வதற்கு தயாராக உள்ளது. இந்த 100 லிட்டர் ஊற கலவையை சுமார் 1 ஏக்கர் பயிர்களுக்கு ஸ்ப்ரே செய்யலாம். முன்பு பூச்சிக்கொல்லிகளை ஸ்ப்ரே செய்ய ஸ்ப்ரேயர் பயன்படுத்தப்பட்டிருந்தால், முதலில் உங்கள் ஸ்ப்ரேயரில் பூச்சிக்கொல்லி ஒட்டி இல்லாமல் நன்றாக சுத்தம் செய்யவும். ஏராளமான தண்ணீரில் சுத்தம் செய்து முழுமையாக சுத்தம் செய்யவும். 100 லிட்டர் ஊற கலவையை சிறிய வாளிகளில் எடுத்து ஸ்ப்ரேயரில் நிரப்பி ஸ்ப்ரே செய்யவும். 100 லிட்டர் முழுவதுமாக ஸ்ப்ரே செய்த பிறகு 100 லிட்டர் காலியான டிரம் உல்டாவாக 3 முதல் 5 நிமிடங்கள் வரை தலைகீழாக வைத்து தண்ணீர் இல்லாமல் முழுமையாக காலியாக செய்யவும். இப்போது மீண்டும் டிரம்மில் 100 லிட்டர் தண்ணீரை நிரப்பி மேலே சொன்ன செயல்முறையை மீண்டும் செய்யவும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.